போட்டு இறக்கி வச்சுட்டு தாளிச்சு விட்டோன்னு நல்ல மனமாக இருக்கும். நீயும் நானும் சேர்ந்து ஒரு கை பிடிச்சோம்னா இறக்கிடலாம். சரிக்கா. வா ஒரு கை பிடி. டக்குனு இறக்கடி. சூடு தாங்கல. ஐயோ அம்மா, கையெல்லாம் கொப்பளிச்சிட்டு போலையே. அடி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏக்கா நீங்க வேற, நானே தூக்குனதுல கை கொப்பளிக்குமா தோல் உரிவன் பயந்துக்கிட்டு கிடக்கேன். ஏண்டி அடுப்பு வேலையில் வந்துட்டு கை சுடும் கால் சுடுன்னு பார்த்துட்டு இருந்தா ஆகுமா? சட்டை உடனே இறக்கி வைக்கணும். ஏக்கா இறக்கணுங்கிறதுலாம் தெரியுதா? ரெண்டு துணி எடுத்து இறக்க வேண்டியதானே. அதெல்லாம் சமைக்க பழகிடும். ரொம்ப சூடாக இருந்தால் தான் நல்லா துணி பிடிப்பேன். இதுக்கெல்லாம் கிடையாது. விட்டா நீங்கள் ஜெகன்மோகினி மாதிரி அடுப்புக்குள்ளே காலை விட்டு சமைச்சாலும் சமைப்பீங்கப்பா. என்னால் முடியாது. என்ன நல்ல நாளதுமா எல்லாரும் ஜெகன்மோகினி சந்திரமுகின்னு பேய் கதை பேசிகிட்டு இருக்கீங்க. அடி உமா, எனக்கு தெரிஞ்ச மல்லிகாக்கு உடம்புக்குள்ளே ஏதோ ஜெகன்மோகினி தான் போந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜெகன்மோகினியா? ஏன்டி இப்படி சொல்கிறேன்? அது இல்லை உமா, நான் கை தண்ணியே இல்லாமல் அடுப்பில் இருக்க பாத்திரத்தை இறக்கி வைப்பேன் பார்த்தியா, அதை வச்சு சொல்கிறேன். நீ வேற ஒத்தரோசா. மல்லிகாக்கெல்லாம் கையே கரண்டியாக பயன்படுத்துவாங்க. சப்பாத்தியெல்லாம் அக்கா தோசை கரண்டி வச்சு திருப்பினதை நான் பார்த்ததே இல்லை. கையிலேயே சட்டுன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அசால்ட்டாக இங்கே இத்தனை பேருக்கு சமைச்சு தர முடியுமா? ஃபாஸ்ட்டு வந்தா நீ சொல்கிறதும் அக்கா திறமையெல்லாம் நமக்கு வராதுப்பா. சரியா சொன்னேன். ஏக்கா நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான். நம்ம சதீஷ்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வரேன். என் மகன் தானே, என்ன சொன்னான்? எது பசிக்குதுன்னு சொன்னானா? நீ வேற ஒத்தரோசா, உன் பையன் ஒன்ன மாதிரியே இருப்பான்னு நினைக்காது. அவன் சாமி காரியத்தில் கருத்தங்கண்டமாக இருக்கான். அதெல்லாம் அவன் ஒன்றும் சொல்லலை. எப்போ பிரசாதம் ரெடி ஆகும்னு கேட்டான். நான் 6 மணிக்குள்ளே ரெடி ஆகிடுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் 5 மணிக்கெலாம் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா 6 மணிக்கெலாம் பூஜையை போட்டுட்டு சாமி ஆற்றுக்கு கிளம்பணும் பார்த்தியா, அப்போ தான் நேரம் சரியாக வரும். ஆமாக்கா எனக்கு தெரியும் நீங்கள் 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவீங்கன்னு. நான் தான் 6ன்னு சொல்லி வச்சேன். இவன்ட்ட 5ன்னு சொன்னீங்களேன். 5 நிமிஷம் முன்ன பின்ன போச்சுன்னா என்கிட்ட வந்து கையை தக்கான்னு குதிப்பான். எம்மா இவன்ட்ட சொன்னேன்ல 5 மணிக்கெலாம் ஆகணும்னு அப்படின்னு என்கிட்ட கத்தி வைப்பான். அதான் நான் ஒரு மணி நேரத்தை கூட்டியே சொன்னேன். நம்ம முன்னமே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. அதுவும் நல்லது தான். சரி பிறகு வேஸ்ட்டாக எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அந்த கடை எடுத்து மேலே வைப்போம். ஏதா தள்ளுங்க, நானே எடுத்து வைக்கிறேன். இல்லை இருக்கட்டும், டீ கூட நானே வைக்கிறேன். நெருப்பு ரொம்ப வேகமாக எரியுது பற்றியா. ஏக்கா பிள்ளையாருக்கு நானே ஏதோ செஞ்ச மாதிரி இருக்கட்டும். இந்த அடுப்பில் இந்த கடையாவது நான் தூக்கி வைக்க. சரி ஓ பங்களிப்பா பண்ணு. வச்சுட்டேன். ஏக்கா சரியா வச்சுட்டேனா? ஏண்டி சட்டி வைக்கிறதுக்குள்ள என்னடி செடி தப்புனுக்கிட்டு சத்து தள்ளு. நெய் எடுத்து ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சு விடுவோம். ஏக்கா அதையும் நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் விருப்பம். இந்த நெய் பிள்ளையாருக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கினது. நல்லா வாசம் ஊரே கூட்டும். இந்த இதை போட்டு தாளி. ஏக்கா எல்லாத்தையும் ஊற்றிடுவா? ஆமாம் டி ஊற்றிடு, அப்போ தான் ருசி நல்லா இருக்கும். ஒரு வழியாக வீட்டில் சாமியை திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம ஏரியாலையும் பிள்ளையார் சிலைக்கு நல்லபடியாக சாமி கொண்டு முடிச்சிடணும். ஆஹா நம்ம தெருவில் பிரசாதம் வந்து இறங்கிருச்சு போல. நெய் வாசம் ஊரை கொட்டுது. இந்த வாட்டி சக்கரை பொங்கலா அசோக அல்வாவா கேசரியான்னு தெரியலையே. வேறுக்கு நெய்யில் ஏதோ ஸ்வீட்டு வந்து இறங்கிடுச்சு. சூப்பர். நைட்டு டிஃபனுக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிடணும். ஆளுக்கு 2 தட்டை வாங்கி தின்னான்னு வைக்கி வீட்டில் சமைக்கிற வேலை மிச்சம். அது மட்டும் இல்லை, செலவு மிச்சம் வாங்க பார்த்தியா. என் பசங்க காசை இப்படி கூட நான் சிக்காமடுத்துவேன். இவளுகளுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது. சரசு அடியே சரசு. வா பங்கஜம் வா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வா நம்ம 2 பேரும் ஜோடியாக கிளம்புவோம். எங்கே? அதான் கோயிலில் பிரசாதம் வந்து இறங்கிருச்சு போல. வாசம் ஊரை கூட்டுது. வா அப்படியே கோயிலை பார்த்து போவோம். ஆளுக்கு 2 கரண்டி 2 தட்டில் வாங்கிக்கிட்டு அப்படின்னு முச்சுக்கு கோயிலே ஒரு மூலையில் உட்காந்து தின்னுட்டு வருவோம். நான் என் வீட்டில் இருக்காள்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன். போய் ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடுவோம். அட சரசு, வாசம் கோயிலேருந்து வரல, உன் வீட்டிலேருந்து தான் வருது. நானே கோயிலுக்கு தான் போகலான்னு கிளம்புனேன். என்னடா நெய் வாசம் இங்கிட்டிருந்து வீசுது. அதான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன சொல்கிற? என் வீட்டிலேருந்து வாசம் வருது? ஆமாம் உன் வீட்டிலேருந்து தான் வாசம் வருது. உங்கள் வீட்டில் தான் எதுவும் செய்கிறீங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் செய்யலையே. நாங்கள் இப்போ தான் வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்தோம். அடுத்து கோயிலுக்கு வரலான்னு பேசிக்கிட்டு கிடந்தோம். இல்லை நான் தெருமுக்குலேருந்தே மோப்பம் முடிச்சுக்கிட்டு தான் வரேன். என் மூக்குலேருந்து எதுவும் தப்ப முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், உன் வீட்டில் தான் நெய் வாசம் வருது. நீ வேணா போய் பாரு. எனக்கு தெரியாமையா? இரு எதுக்கும் போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம் வாசம் இங்கேருந்து தான் வருது.
இந்த சரசு கூட போனால் நமக்கு சக்கரை பொங்கல் கிடைக்குமான்னு தெரியலையே. நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத கொஞ்சம் எட்டியாக நிற்போம். எக்கு எல்லா முந்திரி பருப்பையும் போட்டுருட்டேன். போடு போடு. நல்ல வாசம் வருது. நெய்யில் இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் போட்டு வறுக்கிறப்ப நல்ல மனமாக இருக்குல்லக்கா. ஆமாம் ஆமாம், இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. இருக்கோம். ஏன் அப்பா வீட்டு காசு? அம்மா வாங்கம்மா, நீங்கள் வந்ததே நான் கவனிக்கல. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? மல்லிகா எந்த சொல்லுங்க சார். நம்ம தான் சாமி கும்பிட்டாச்சுல, இப்போ மறுபடியும் இருக்க நிறைய கூப்பிட்டு வச்சு வரகடப்பை பற்ற வச்சு என்னமோ செஞ்சுட்டு இருக்கா. இது என்னமோ இல்லை, சக்கரை பொங்கல் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு. நல்லது நல்லது, செய்யுங்க செய்யுங்க. என்ன யார்கிட்ட இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? நம்ம தான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஐயோ அத்தை, இது வீட்டுக்கு இல்லை, நம்ம கோயிலுக்கு. அங்கே பெரிய பிள்ளையார் வச்சிருக்கோம்ல, அது ஆத்திர கரைக்கிறதுக்கு முன்னாடி பிரசாதம் செஞ்சு தர சொல்லி கேட்டாப்புல சதீஷ். அதான் எல்லாருக்கும் சேர்த்து நம்மளே பிரசாதம் செஞ்சிருவோன்னு நம்ம சரஸ்வதி கேட்டரிங்ஸ்லேயே செய்யலான்னு முடிவெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 4 கிழமை கூட வீட்டில் வேலை பார்க்குறது இல்லை, ஊருக்கு உழைக்கிறாளுங்க. வீட்டில் தான் சாமி கும்பிட்டாச்சேத்த. நைட்டுக்கு சாப்பாடு யார் பண்ணுவா? கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சு தரேன். எல்லாத்துக்கும் கூட கூட பதில் வச்சிரு. இந்த நெய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் என் பையன் காசு தானே. ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா, தெருவில் இருக்க எல்லாரும் காசு போட்டிருக்கோம், வசூலிச்சு தான் பண்ணுறோம்மா. ஆமாத்த, நாங்கள் இதுக்கு எந்த ரூபாவும் ஓடலை. ஆமாம், சாமிக்காக நாங்கள் இதை ஃப்ரீயாக எடுத்து செஞ்சு தரோம், பொருளுக்கு மட்டும் பணம் வாங்கிடுது. நான் கூட நீங்கள் ஏதோ தொழில் ஆரம்பித்து உருப்பிடுவீங்கன்னு நினச்சேன். இப்படி ஓசியில் பண்ணி கொடுக்குறீங்களே, கண்டிப்பாக தோற்று தான் போகிறீங்க. இது சாமி காரியத்துக்கு போய் காசு வாங்கலாமாத்த? அதான் வாங்கலை. சாமி கிமிங்கிறீங்க, அதனால் நான் தலையிடலை. என்னமோ பண்ணுங்க. என்ன பண்ணாலும் ஒரு வழியில் சக்கரை பொங்கல் எடுத்து வீட்டில் வச்சுட்டு போ. கோயிலுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா வீட்டுக்கு ஒன்றும் இருக்காது சொல்லிட்டேன். இந்த சரசு நல்ல விவரம் தான். கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு நைட்டுக்கு சக்கரை பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டா. அது ஒரு வாலி ஃபுல்லாக. அடியே மைண்டு வயசு நினச்சி வெளியில் பேசிகிட்டு இருக்கேன், பார்த்து பேசு. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரித்த. நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. தள்ளு. மாமியார் 10 நிமிஷம் வந்தாலும் எப்படி இப்படி பட்டாசு மாதிரி பொருந்து தள்ளிட்டு போகிறாங்க. ஆமாம், இவளை வச்சு எப்படிமா வீட்டில் சமாளிக்கிறீங்க? ஏன் பாட்டி, அதுக்குன்னு புது மாமியாரையா வாங்கிட்டு வர முடியும்? அப்படியே சமாளிக்க வேண்டியதான். அதுவும் சரிதான். சரி சரி, சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிங்க. எல்லாம் விநாயகரை பார்க்க போகலாம். ஆமாம் ஆமாம், எனக்கும் இந்த வாட்டி எவ்வளோ பெரிய விநாயகர் சரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கானுங்கன்னு தெரியல, போய் பார்க்கணும். வாங்க சட்டுன்னு போவோம்.